நம்மலாம் திரு விக்கிராதன் பண்டிட் அவர்களுடைய நியமனத்தை எதிர்த்துக்கிட்டு இருந்த அதே நேரத்தில் அவருக்கு முன்னதாகவே அவருடைய பணியாணைக்கு முன்னதாகவே வந்த இன்னொரு பணியாணையை பார்க்காம இருக்கட்டும், அல்லது அது இன்று வரையில் மறைக்கப்பட்டிருந்ததுன்னு தான் உண்மை. அது என்னன்னு கேட்டீங்கன்னா, ரூட் மாஃபியாவுடைய உரிமையாளர் திரு ஜெகதீஷ் பழனிசாமி அவர்களை விஜயின் பர்சனல் செக்ரட்டரியா போட்டுக்கிறாங்க. இனிமேல் அதிகாரிகளிடம் வருகின்ற கோப்புகள் ஜெகதீஷ் பழனிசாமி வழியாக விஜய் அவர்கள்ட்ட போகும். அதிகாரிகள் கொண்டு வருகின்ற IAS அதிகாரிகள் கொண்டு வருகின்ற கோப்புகள் எல்லாம் அவர் பார்த்துட்டு தான் நூல் அமைச்சர் பார்வைக்கு கொண்டு போக போறார். அவருக்கு அதுல என்ன முன் அனுபவம் இருக்கு, எதை வைத்து அவர் அந்த இடத்துக்கு போனார், அதெல்லாம் தெரியாது. இதையெல்லாம் பார்க்கும்பொழுதுதான் ரெக்கிநாதன் பண்டிட்டுடைய நியமனமே ஒரு மடைமாற்றுகின்ற அரசியலோ அப்படின்னு தோணுது. சரி, இதையெல்லாம் கடந்து போயிடுவோம் அப்படின்னு நம்ம முடிவெடுத்து விலகும் பொழுது தமிழகத்தின் டெல்லி பிரதிநிதியாக ஓராண்டுக்கு KVN புரொடக்ஷனுடைய உரிமையாளர் திரு K வெங்கட நாராயணன் அவர்கள் நியமிக்கப்படுகிறார். இந்த வெங்கட நாராயணா யாரு? இவர் தான் விஜய் நடித்த ஜனநாயகன் படத்தினுடைய தயாரிப்பாளர். இப்ப என்ன தோணுது அப்படின்னா, அந்த தயாரிப்பாளர் அடைஞ்ச நஷ்டத்துக்காக இந்த பதவி கொடுக்கப்பட்டிருக்கிறதா, இல்லை அந்த தயாரிப்பாளர் தமிழக நலன் சார்ந்த விஷயங்கள் பேச போகிறாரா அப்படின்னு ஒரு கேள்வி வருது. இப்போ ஜனநாயகன் யார் ரிலீஸ் பண்ணாங்க அப்படிங்கிற இன்னொரு பெரிய கேள்வி இங்கே வருது. அதே நேரத்தில் திரு வெங்கட நாராயணா அவர்கள் தமிழ்நாட்டை சேர்ந்தவரா அப்படின்னா இல்லை. நாளைக்கு காவிரி இஷ்யூ வருது, மேகதாட்டு அணையில அணை கட்டுவது தொடர்பாக இன்னொரு பிரச்சனை எழுகிறது அப்படின்னா திரு வெங்கட நாராயணா தமிழகத்துக்கு ஆதரவாக பேசுவாரா அல்லது கர்நாடகாவுக்கு ஆதரவாக பேசுவாரா? இந்த கேள்விகள்லாம் தெரியாதவர் அல்ல விஜய். எந்தவித விமர்சனங்கள் வந்தாலும் எங்களுக்கு எதை பற்றியும் கவலை இல்லை அப்படிங்கிற மாதிரி இதை பண்ணிட்டு இருக்காங்க. இது இப்படி போகும்போதுதான் இன்னொரு செய்தி ஒன்று உள்ள வருது. திரு செங்கோட்டையன் அவர்கள் பள்ளி மாணவர்களுடைய அடையாள அட்டையில சாதிகளாக சேர்த்து கொடுப்போம் அப்படின்னு அது ஒரு கான்ட்ரவர்சி ஆகுது. அதுல திரு வெங்கடநாராயணனுடைய அந்த செய்தி அப்படி இருட்டடிப்பு செய்யப்படுகிறது. ஒரு செய்தியை மாற்ற இன்னொரு செய்தி, இன்னொரு செய்தியை மாற்ற இன்னொரு செய்தி என்று இந்த தாவேக அரசாங்கம் வந்ததிலிருந்து ஏதாவது ஒரு செய்தி வந்து அதுக்கு பின்னாடி ஏதாவது செய்தி இருக்கான்னு பார்க்க வேண்டியதா இருக்கு. மடைமாற்றுகின்ற நிறைய செய்திகள் கொண்டு வராங்க. உதாரணமாக இந்த ரெக்கியராதன் பண்டிட்டுடைய நியமனம் போல மக்கள் நலன் சார்ந்து இயங்க வேண்டிய அரசு தன்னுடைய நண்பர்கள் நலன் சார்ந்து இயங்குகிறதோ அப்படிங்கிற ஒரு வினா எழுகிறது இந்த இடத்துல. தயவு செய்து விஜய் அவர்கள்ட்ட நம்ம கேட்டுக்கலாம் ஒன்னே ஒண்ணுதான், 108 இடங்களை பிடிச்சு அறுதி பெரும்பான்மையும் இல்லாமல் எப்படியோ அறுதி பெரும்பான்மையை நிரூபித்து ஆட்சியில் இருக்கிறீர்கள். அது கட்சியை உடைக்கிறீங்க, MLAக்களை இழுக்கிறீங்க, எல்லாம் பண்றீங்க, ரைட்டு. ஆனால் மக்களுக்காவது கொஞ்சம் உண்மையாக இருங்கள் என்று கேட்டுக்கொள்கிறோம். உங்களிடமிருந்து ஆக்கப்பூர்வமான செயல்களை மட்டும்தான் எதிர்பார்க்கிறோம். தயவு செய்து மக்களை கண்கட்டி வைத்தை போல் ஏதேனும் செய்துவிட்டு ஏமாற்றி விடலாம் என்று நினைக்காதீர்கள். நன்றி, வணக்கம்.